Hi Taylor friends, welcome to our channel GV Shiving Shop. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேக்கில் வந்து போட் நெக்கு, ஃப்ரண்ட்டில் வந்து டீப் நெக் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த பாடி மெஷர்மெண்ட் வச்சு தான் நம்ம இந்த ப்ளவுஸை கட் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து பேக்கில் வந்து போட் நெக் பட்டன் போட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நார்மலாக நம்ம டீப் நெக் வச்ச மாதிரி எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், இவங்களோட செஸ்ட்டு சைஸ் பார்த்திங்கன்னா 36, பஸ்ட்டு வந்து 37.5, வேஸ்ட் வந்து 33. இதை வச்சு நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து துணியை நம்ம இந்த மாதிரி நீல வாக்கில் இருக்கிறது வந்து நம்ம இந்த மாதிரி குறுக்கில் நம்ம மடித்து வச்சுக்கலாம். இந்த கரைப்பக்கம் வந்து கீழே வர மாதிரி. நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் கோடு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இவங்களோட ப்ளவுஸ் ஹைட் பார்த்திங்கன்னா 14 இன்ச்சஸ்ஸு, அது கூட 3/4 இன்ச்சு தையலுக்காக சேர்த்துட்டு நம்ம இப்போ 14.75 நம்ம வச்சுக்கலாம் ப்ளவுஸ் ஹைட்டு. இப்போ இவங்களோட ஷோல்டர் சைஸ் பார்த்திங்கன்னா 16 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அந்த 16 இன்ச்சஸ்ஸு நம்ம சரியாக பாதி கட் வச்சுக்கிட்டலாம். 8 இன்ச்சு வச்சுக்கலாம். 8 இன்ச்சு வச்சுட்டேன். கீழே பார்த்திங்கன்னா இதே அளவு வந்து செஸ்ட் லைன் வர இடத்துல பார்த்திங்கன்னா 8 வச்சோமா, அது வந்து கீழே வரும்போது நம்ம ஒரு 1/4 இன்ச்சு லெஸ் பண்ணி 7.75 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போது இங்கே 8 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆமோல் லைன் போட்டு எப்படி நம்மளுக்கு கரெக்டாக ஆமோல் லைன் வருது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேஞ்சஸ் எதுனா பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ இதோட செஸ்ட்டு பார்த்திங்கன்னா 36 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 இன்ச்சஸ் வரும். 9 இன்ச்சஸ் கூட நான் வந்து 3/4 இன்ச்சு சேர்த்து லூஸ்க்காக இந்த இடத்துல வந்து நான் வச்சுக்கிறேன். ஏன்னா இது போட் நெக் அப்படின்றதுக்காக நான் 3/4 இன்ச்சு சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நம்ம வந்து இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தாலே போதும் டீப் நெக் வைக்கிறவங்களுக்கு. இதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா வேஸ்ட் ரவுண்டு இவங்களது 33 இன்ச்சு. 33 இன்ச்சில் பார்த்திங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 8.25 வரும். அது கூட 1 இன்ச்சு வந்து நம்ம 9.25 வைக்கிறேன். 1 இன்ச்சு வந்து நம்ம டாட் பிடிச்சிடுவோம். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 இன்ச்சு வந்து தையலுக்கு சேர்த்துக்கிறேன். தையலுக்கு சேர்த்து இப்போ இந்த வேஸ்ட் ரவுண்டையும் செஸ்ட் ரவுண்டையுமே நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஆமோல் ஸ்கேல் வச்சு ஒரு கர்வ் வரைஞ்சிக்கலாம். ஒரு வளைவு வரைஞ்சிக்கோங்க. இப்போ இவங்களோட நெக்குக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஆஃப் ஷோல்டர் வந்து எவ்வளோ வைக்கிறேன்னா 3.25 வைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன் நம்ம வரையலாம். ஸ்லாண்டிங் லைன் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இந்த ரவுண்டு வந்து இப்போ நம்மளுக்கு இவங்களோட ஆமோல் பார்த்திங்கன்னா 16 இன்ச் இருக்குது. ஸோ அது கரெக்டாக நம்மளுக்கு இங்கே வருதான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எங்கே தையல் போட்டு நம்மளுக்கு ரெடி அளவு வருமோ அந்த இடத்துல நம்ம செக் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா 8.25 இருக்குது. 8.25 இருந்தால் ஓகே தான். நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச்சு லூஸ் இருக்கிறது நமக்கு ஓகே தான், இது பேக்குன்றதால. இப்போ இவங்களோட நெக்கு அகலம் பார்த்திங்கன்னா 4.25 இருக்குது. 4.25க்கு 3.5 இன்ச்சு இறக்கம் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு இவங்களோட ஃபுல் டீப் நெக் எவ்வளோ அளவு பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு, ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 10 இன்ச்சு வச்சிட்டோம். இந்த இடத்துல நம்ம 3 இன்ச்சுக்கு நெக் அகலம் வைக்கிறோம். இவங்களோட நெக் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேலப் கொடுத்து பார்ட்ரு வரா மாதிரி தான் பேக் சைடு நெக் டிசைன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நெக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்ம வந்து எப்போவுமே கட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ஆமோல் ஸ்கேல் வச்சு அழகான ஒரு போட் நெக் ஷேப் கொடுத்துட்டேன் நான். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம்.
நெக் வந்து நான் எப்போவுமே கட் பண்ணும்போது கட் பண்ண மாட்டேன். அது வந்து செப்பரேட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் அது என்ன நெக்கோ அது வரைஞ்சி நான் வந்து கட் பண்ணிக்குவேன். பேக் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக லைன் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பேக்கில் வச்ச ஷோல்டர் விட இதில் கொஞ்சம் லெஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம டீப் நெக் வைக்க போகிறோம். அது வந்து எந்த பக்கம் நான் குறைப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பேக்கில் 8 இன்ச் வச்சுருக்கோம், அது 8 இன்ச் இங்கே இருக்கும்போது நான் ஒரு 1/2 இன்ச்சு இந்த பக்கம் நெக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். அப்புறம் ஷோல்டர் பார்த்திங்கன்னா பேக்கில் வச்சா மாதிரியே தான் இங்கேயும் 3.25 இன்ச் வச்சிடுறேன். 3.25 வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேக்கில் இந்த செஸ்ட் லைன் வர இடத்துல வந்து பேக்கில் வந்து மேலே விட 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி நம்ம பண்ணோம் பார்த்திங்களா, இங்கே வந்து மேலே விட 3/4 இன்ச்சு நம்ம உள்ளே தள்ளிக்கலாம். இப்போ மேலே 8 இன்ச் இருக்குங்களா, அதில் 3/4 இன்ச்சு உள்ளே தள்ளினீங்கன்னா நீங்கள் 7.25 இல்லை நீங்கள் 7 கூட வைக்கலாம். வச்சு புதுசாக ஒரு ஆர்ம் ஹோல் வந்து நம்ம ட்ராயிங் பண்ணணும், இப்போ வரையணும். இதை வச்சு இப்போ புதுசாக டீப்பாக ஒரு ஆர்ம் ஹோல் நம்ம போட்டுக்கலாம். இங்கே வந்து நம்ம ஒரு டாட் பிடிக்கும்போது கண்டிப்பாக இந்த ஆர்ம் ஹோல் வந்து பேக்குக்கு ஈக்குவலாக மாறிடும். இப்போ நெக்கு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து நெக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்ஸ் இப்போது நார்மல் நெக்கு நம்ம நார்மலாக ஷோல்டர் வச்சு நம்ம தைக்கும்போது எவ்வளோ நெக்கு வைப்போமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் இப்போ ப்ளவுஸ்க்கு பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம நெக் ஷோல்டர் வந்து சின்னதாக ஒரு 5.5 இன்ச் அந்த மாதிரி வச்சு கட் பண்ணும்போது அவங்களுக்கு 7.5 இன்ச் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதில் வந்து கொஞ்சம் நல்ல பெரிய நெக் ஷோல்டர் வச்சு போட் நெக் மாதிரி கொடுக்கறதால அதுலேருந்து 1 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணி நம்ம வந்து 6.5 இன்ச்சு இவங்களுக்கு நெக் டெப்த்து வந்து கொடுக்கணும். ஏன்னாக்கா மேலே 4.5 இன்ச் இருக்குது, அதே 4.5 இன்ச்சு கூட ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் வெளியே தள்ளி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். 4.25 இங்கே வைக்கிறேன். 4.25 வச்சுட்டு இது மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து நெக் ஷேப் நம்ம என்ன கொடுக்க போகிறோமோ அது வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இவங்க வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி பார்டர் இங்கே வந்துட்டு இங்கே ஸ்கேலப் போகிறோம் பார்த்திங்களா, அந்த நெக்கு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு இந்த மேலே 1/2 இன்ச்சு பண்ணாலும் அந்த 1/2 இன்ச்சு இங்கேயும் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டு இப்போ எவ்வளோ நம்ம வந்து இதுக்கு சென்டர் டாட் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களோட இது பாருங்கள் பஸ்ட்டு ரவுண்டு இருக்குது பார்த்திங்களா, பஸ்ட்டு ரவுண்டை வந்து நம்ம 10ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ இது 38ன்னு நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். 38 10ஆல் டிவைட் பண்ணோம்னா 3.8 3.75 அப்படி வச்சாலும் 1/4 இன்ச்சு வந்து நம்ம இங்கே தையல் போடுவோம். அதுக்கு வச்சுட்டு 4 இன்ச்சு வந்து நம்ம இங்கே டிஸ்டன்ஸ் நம்ம வச்சுக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களோட ஃப்ரண்ட் ஹைட்டு பார்த்திங்கன்னா 13.5 இன்ச் இருக்குது. 13னா 3 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு போயிடும். இவங்களோட பாயிண்ட்டு நம்ம மிட் பாயிண்ட் வந்து 11 இன்ச்சு வச்சுட்டு அங்கேருந்து 13 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு வந்து தையல் இங்கே நம்ம தையல் போட்டுருவோம்ல அதுக்காக 1/2 இன்ச்சு தையலுக்கு வச்சுட்டு நான் வந்து 14 இன்ச்சு வைக்கிறேன். 14 அதாவது மிட் பாயிண்ட்டு 11, அதாவது 13லேருந்து 3 இன்ச்சு நம்ம பண்ணும்போது 10.5 வரும். மேலே 1/2 இன்ச்சு இருக்கிறதால அதை லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10. இப்போ 1/2 இன்ச்சு நம்ம ரெடி அளவு பார்த்திங்கன்னா 10.5க்கு 13 கரெக்டாக 3 இன்ச்சு வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம் இவங்களுக்கு. இப்போ இவங்களோட டாட் டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது பாருங்கள். டாட் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இவங்களோட பஸ்ட் ரவுண்டு நம்ம வந்து இதில் வந்து செஸ்ட் ரவுண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடாது, பஸ்ட் ரவுண்டு தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். பஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா 38ன்னு நம்ம ரவுண்டாக வச்சுக்கிட்டாலும் 38ல் நம்மளுடைய வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 33. 38ல் 33 போச்சுன்னா 5 இன்ச்சு. இந்த 5 இன்ச்சை தான் நம்ம இங்கே டாட் அளவாக நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 5 இன்ச்சுன்னும் போது நம்ம இது 2 இடமா அதாவது 2 சைடுமே சேர்த்து தான் நான் வந்து இதில் வந்து நம்மளுக்கு 5 இன்ச்சு வரணும். ஸோ ஒரு சைடுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 இன்ச்சு வரணும். அந்த 2.5 இன்ச்சு தான் நம்ம இந்த இடத்துல நம்ம டாட்டாக கொடுக்கணும். அந்த 2.5 இன்ச்சு எப்படி கொடுப்பீங்கன்னா
இந்த பக்கம் 1.25 இன்ச்சு, இந்த ஒரு லெஃப்ட் சைடு 2 சைடுமே இந்த டாட்டுக்கு இந்த பக்கம் 1.25 இன்ச்சு, இந்த பக்கம் 1.25 இன்ச்சு, 2 இன்ச்சு, 2 சைடுமே சேர்க்கும்போது 5 இன்ச்சு. இந்த மாதிரி தான் நம்ம டாட் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சி ஃப்ரண்ட்டு கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது. கப்பு வந்து ரொம்ப லூஸும் இருக்காது, ஃபிட்டிங்காக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட நம்ம இந்த ஷேப் எப்படி வர வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சென்டர் டாட் நம்ம 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து இங்கே போட்டுக்கோங்க. இந்த ஆர்ம் ஹோல் சைடு போட்டுட்டு இதிலேருந்து 1 இன்ச்சு நம்ம கீழே இறக்கிக்கலாம். இந்த 1 இன்ச்சு கீழே இறக்கிங்க போல இந்த பாயிண்ட்டு தான் இங்கே நம்ம இந்த டாட்டோட ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சைடு எப்படி பண்ணணும்னா இந்த கீழே இருந்து 1.5 இன்ச் இந்த மாதிரி மேலே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணணும். இங்கே நீங்கள் பண்ணும்போது எப்போவுமே நம்ம ஹூக் பட்டிக்காக கொடுத்துருக்க அளவை விட ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் வெளியே மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த லைன் வந்து நம்ம டாட் பிடிச்ச பிறகு ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இந்த மாதிரி கிராஸாக வந்துடும் பார்த்திங்களா. அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த நெக்கில் வந்து நம்ம 1/2 இன்ச்சு வந்து லெஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த லெஸ் பண்ணி இங்கே வெளியே 1/2 இன்ச்சு போயிருக்கு பார்த்தீங்களா. இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம இப்போது நம்ம இங்கே 1/2 இன்ச்சு நம்மளுக்கு லெஸ் ஆகிறதால செஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு குறையும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பேக்கில் என்ன பண்ணியிருக்கோம், இந்த நெக்லேருந்து இந்த செஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் 9.25 வச்சுருக்கோம். அதே 9.25 இங்கே வருதான்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 9.25 இப்போது பேக் வந்து இங்கே இருந்தது. இப்போ நம்ம இதில் வந்து 9.25 வர்ற வரைக்கும் எங்கே வருதோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 இன்ச்சு தையலுக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் இன்னொன்று என்ன செக் பண்ணணும்னா வெயிஸ்ட் ரவுண்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இங்கே நீங்கள் 1/4 இன்ச்சுக்கு ஊக்பட்டி ஜாயின் பண்ணிடுவீங்க. அந்த 1/4 இன்ச்சை விட்டுட்டு இந்த டேப் வச்சு இந்த டாட் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 3.25 இருக்குது. அந்த 3.25 மறுபடியும் இந்த டாட் கிட்ட கொண்டு வந்து வச்சு இங்கே வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து செக் பண்ணணும். வெயிஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 33. இது வந்து வெயிஸ்ட்டு விட கொஞ்சம் மேலே தான் இருக்கும், ஏன்னா இது அண்டர் பஸ்ட் இல்லைங்களா. அதனால் 33 நம்மளுக்கு இங்கே இருக்கும்னு சொல்ல முடியாது. இதை விட அதனால 34 நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். 34 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 8 வருது. 8 எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 இன்ச்சு தையலுக்கு 10.5 2 இன்ச்சு தையலுக்குன்னும்போது 10.5 அந்த 10.5 எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன் வந்து இங்கே வெளியே வரணும். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய சைஸ் ப்ளவுஸ் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு 1/4 இன்ச்சு தான் நம்ம வெளியே வந்து துணி எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இதுவே ரொம்ப பெரிய சைஸ் ப்ளவுஸு அவங்களுக்கு டாட்டே பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு கிட்ட வரைக்கும் பிடிக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம இங்கே வெளியே வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுலேருந்து 1.5 இன்ச்சு வரைக்குமே நம்ம கிளாத் எடுத்து உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கப்புக்கு ஏற்ற மாதிரி கிளாத் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு தனியாக கட்டிங் போட்டு கிளாத் எடுத்து நம்ம உள்ளே கொடுக்கும்போது தான் உங்களுக்கு கப் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி லூஸும் இருக்காது, ரொம்ப அமுங்கின மாதிரியும் இருக்காது, கரெக்டான ஃபிட்டிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியல அப்படின்னும் போது கண்டிப்பாக கேளுங்க. இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருன்னா அந்த வீடியோ தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.